ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ரோட்டு கடை சாம்பார் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் துவரம்பருப்புங்க ரேஷன் கடை பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். நல்லா 2 டைம் கழுவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த கேப்பில் மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, 3 பூண்டு, 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு கருவேப்பில், வரமிளகாய், ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுது, அது கூடவே சாம்பார் பொடி 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 ஸ்பூன், 2 பெரிய வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போ வரைக்கும். பாருங்க வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு குட்டி சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம வேக வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறமா கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கி விட்டால் நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.